மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இப்பகுதிகளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்ன? ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை அற்ற தன்மை அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு ஒவ்வொரு காரணத்துக்கு கீழையும் வருகின்ற நோய்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நான் சொன்னேன் வெஸ்குலோஜெனிக் எனப்படுகிற காரணங்கள், அதாவது இருதயம், நாடி, நாளங்கள், இரத்தம் இவற்றுடன் சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன நோய்கள் காரணமாக ஆண்களுக்கு ஆண்மை இன்மை ஏற்படுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற போது, முதலாவதாக நேரடியாகவே இந்த எங்களுடைய இந்த இருதயத்துடன் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்ன நோய்களாக இருக்கும்? ஒன்று, முதலாவதாக உயர் குருதி அமுக்கம், ஹைப்பர் டென்ஷன். இரண்டாவதாக என்ன இருக்கின்றது? இருதயத்திலே இருக்கின்ற இந்த முடியுறு நாடிகளிலே நாளங்களிலே ஏற்படுகிற பிரச்சனை. அதாவது சொல்ல போனால் அவர்களுக்கு ஒரு மாரடைப்பு அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அல்லது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருந்தார். அதே நேரத்திலே பிறப்பிலேயே அவர்களுக்கு இந்த நாடிகளிலே இருக்கின்ற குறைபாடுகள், இதன் காரணமாக இரத்தத்துக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் குறைவடையும். எனவே ஒருவர் தன்னுடைய மனைவியுடனோ தன்னுடைய துணையுடனோ பாலுறவை கொள்ளுகின்ற போது இருதயத்துக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் குறைகின்ற போது, அந்த நேரத்திலே அவர் அந்த செக்ஸ் வைத்துக் கொள்ளுகின்ற போது, பாலியல் உறவை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்படக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக நாங்கள் சொல்லுவோம் இந்த நரம்பு நாடிகளிலே நாளங்களிலே ஏற்படுகின்ற விவரத்தங்கள், அதாவது அதை நாங்கள் பெரிஃபரல் வெஸ்குலோபதி என்று சொல்லுவோம். அதாவது அந்த உங்களுக்கு தெரியும் சில பேருக்கு இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் அல்லது நீரிழிவு நோய் ஏற்படுமாக இருந்தால் அவர்களுக்கு கை கால்களெல்லாம் விரைப்பு, கால்களிலே ஒன்றும் உணர்ச்சியற்ற தன்மை. இதன் காரணமாக அவர்கள் நடந்து கொண்டு போகின்ற போது கால்களை கொண்டே ஒரு கல்லுடன் அடித்து கால்களிலே புண்கள் ஏற்படும். அல்லது ஒரு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து போட்டு வருகின்ற போது அங்கே ஏதாவது நெருப்பு தூள் வீசப்பட்டிருந்தால் அவர்கள் அறியாமலேயே அவர்கள் கால்களை வைத்து விடுவார்கள். இன்னும் ஒரு வகையானவர்கள் இருக்கிறார்கள். இந்த வாகனங்களிலே செல்லுகின்ற போது இந்த வாகனத்தில் இன்ஜினுக்கு மேலே இருக்கிற பகுதியில் ஒரு கால்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதில் இருக்கின்ற அந்த இன்ஜினுடைய சூடு அல்லது ஹீட் அவர்களுக்கு தெரியாது. பிறகு வந்து பார்க்கின்ற போது கால் அப்படியே கொப்பளமாக வீங்கி இருக்கும். எனவே இதைத்தான் நாங்கள் பெரிஃபரல் வெஸ்குலோபதி என்று சொல்வோம். அதாவது கூடுதலாக இது நீரிழிவு நோய், டயபிட்டிஸ் மெலைட்டஸ் இருக்கின்ற நோயாளிகளுக்குத்தான் இது ஏற்படுகிறது. ஆனால் மற்ற இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், நாடி நாளங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இந்த வெரிகோஸ் வெயின் என்று இருக்கிறது. அதாவது கால்களிலே இருக்கின்ற நாளங்கள் விரிவடைந்து இருக்கின்ற தன்மை, இவற்றின் காரணமாகவும் அவர்களுக்கு கால்களுக்கு செல்லுகின்ற அந்த நல்ல குருதி ஓட்டம் எல்லாம் தடைப்படும். இதன் காரணமாகவும் அவர்களுக்கு இந்த பெரிஃபரல் வெஸ்குலோபதி என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு. எனவே இவையெல்லாம் எங்களுடைய இருதயம் சம்பந்தப்பட்டவை. உயர் குருதி அமுக்கம், மாரடைப்பு, மூன்றாவதாக நான் சொன்னது போல இந்த நரம்புகளிலே இந்த கால்களிலே ஏற்படுகின்ற பலவீனம் அல்லது விரைப்புத்தன்மை. இரண்டாவதாக நான் சொன்னது போல மிக முக்கியமானது இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ், நீரிழிவு. எனவே இதில் நான் ஒன்று சொல்ல வேண்டும், சில நேரங்களில் இந்த உயர் குருதி அமுக்கம் இருக்கின்ற நோயாளிகள், அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கின்ற நோயாளிகள், அவர்கள் பாவிக்கின்ற மருந்துகள் மூலமாகவும் உடலிலே இருக்கின்ற குருதி அமுக்கம், பிளட் பிரஷர் குறைவடைகின்ற போது கூட இந்த ஆண் குறியிலே ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கிறது. அதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே அது மருந்துகள் காரணமாக கூட அவை ஏற்படலாம். அதாவது உயர் குருதி அமுக்கத்துக்கு, ஹை பிளட் பிரஷருக்கு அவர்கள் பாவிக்கின்ற மருந்துகள் மூலமாகவும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். இரண்டாவதாக என்ன ஏற்படுகிறது? இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்படுகிற நீரிழிவு நோய். உங்களுக்கு தெரியும் என்று உலகத்திலே நிறைய பேர், ஏறக்கூடிய 3-4 கோடி பேர் இந்த நீரிழிவு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் ஒவ்வொரு வருடம் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையாக எங்கள் நாட்டில் கூட போய்கொண்டு விட்டது. எனவே இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு, இந்த
டயபெட்டிஸ் மெலைட்டஸ் நோயாளிகளுக்கு இரத்த ஓட்டத்தினுடைய அளவு குறைவடைகின்ற போது கால்களிலேயும் எல்லா பகுதிகளிலேயும் இந்த உணர்ச்சியற்ற தன்மை ஏற்படும். அது அவர்களுடைய ஆண்குறியையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையாக இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது என்பது, அதாவது ஆண்மையின்மை, அதாவது ஒரு டயபெட்டிஸ் மெலைட்டஸ் நோயாளி, நீரிழிவு நோயாளி எங்களை வந்து தனக்கு அதாவது இந்த ஆண்மை இன்மைக்கு சிகிச்சை அளிக்க சொன்னால் அது மிகவும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பிரச்சனையாக, மிகவும் ஒரு சவாலான ஒரு விடயமாக உலகம் முழுவதும் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு இருக்கின்றது. என்னை கூட பல பேர் வந்து சந்தித்து இருக்கின்றார்கள். சொல்லுகிறது பிரச்சனை இதுவாகத்தான் இருக்கும், ஆனால் சரியான கஷ்டமாக இருக்கும். அவர் அதன் காரணமாக அவர்கள் மனநிலையில் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு பல பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியாலே தான் நான் எந்த ஒரு டயபெட்டிஸ் மெலைட்டஸ் நீரிழிவு நோயாளி வந்தாலும் சொல்லுகின்ற விடயம் என்ன, உங்களுடைய இந்த இரத்தத்தில் இருக்கின்ற சீனியின் அளவை இவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலை வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வைத்திருங்கள். உதாரணமாக இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்று எனப்படுகிற பகுதியானது உங்களுக்கு 126 மில்லிகிராம் பெர் டெசிலீட்டர், சாப்பிடாமல் கொள்ளாமல் ரத்தம் 126 கிராம் 126 மில்லிகிராம் பெர் டெசிலீட்டர் கூடக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு சாதாரணமாக HbA1c எனப்படுகிற அந்த இரத்த பரிசோதனை அளவு 5.8 இருக்க வேண்டும். நீரிழிவு நோயாளிகளாக இருந்தால், அவர்கள் மருந்துகள் பாவிப்பவர்களாக இருந்தால் அவருடைய மிக கூடிய அளவு 6.5, அதுக்கு மேலே போகக்கூடாது. எனவே இவ்வாறு அவர்களுக்கு இந்த நீரிழிவு நோய் இருந்தாலும் கூட அவர்கள் ஒழுங்காக கட்டுப்பாடாக கண்ட்ரோல் இருப்பார்களாக இருந்தால் இந்த ஆண்மையின்மை பிரச்சனையில இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரத்தத்தில் இருக்கின்ற டயபெட்டிஸ், அடுத்ததாக ஹைப்பர்லிபிடீமியா, அதாவது இரத்தத்தில் இருக்கின்ற கொழுப்பினுடையவும் கொழுப்பு அமிலங்களின் அளவு கூடுதலாக இருப்பது. இது இன்று எல்லா இடங்களிலும் நாங்கள் கடை சாப்பாடு, பிரியாணி சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ் சாப்பாடு உங்களுக்கு தெரியும், ஒரு மிகுந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஃப்ரைட் ரைஸையோ இந்த பிரியாணியோ வீட்டுக்கு இருக்கின்ற மிருகங்களுக்கு கூட கொடுக்கக்கூடாது. அது நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை நாங்கள் தாழ்த்துற மாதிரி போய்விடும். அப்படி அல்ல, ஒன்றுக்குமே கொடுக்காதீர்கள். இது மிகவும் பாரதூரமான பிரச்சனையை அந்த மிருகங்களுக்கு கூட ஏற்படுத்தும். எனவே அது நாய்க்கு கூட கொடுக்க முடியாது. எனவே உங்களுக்கு தெரியும் என்ன, அதே நேரத்தில் பொரிச்ச உணவுகள், பொரிச்ச இறைச்சியோ அல்லது பொரிச்ச கோழி இறைச்சியோ பொரிச்ச மீனோ இவை எல்லாமே பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய இடத்திலே கூட 25 வயதுடைய ஒரு இளைஞர் கூட இந்த மாரடைப்பு நோயினால் இறந்திருக்கின்றார். எனவே இவை எல்லாவற்றையுமே இயலுமான மட்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஹைப்பர்லிபிடீமியா இரத்தத்தில் இருக்கின்ற கொழுப்பு, முக்கூட்டு கொழுப்பு அமிலங்கள் கூடுவதை தடுப்பதற்காக இயலுமான மட்டும் நாங்கள் கடைகளிலே உணவுகள் உண்பதை குறைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே பொரியல், வறுவல் எல்லாவற்றையும் இயலுமான மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான விடை. எனவே இந்த நோயாளிகளுக்கு ஹைப்பர்லிபிடீமியா, கொலஸ்ட்ரால் கூடிய நோயாளிகள், ட்ரைகிளிசரைட் கூடிய நோயாளிகள், அதே நேரத்தில் எல்டிஎல் எனப்படுகின்ற அதாவது லைட் டென்சிட்டி டிப்போப்ரோட்டீன் என்று சொல்லுவோம், அதாவது ரத்தத்தில் இருக்கின்ற ஒரு கொழுப்பினுடைய அளவு, அதே நேரத்தில் இந்த கொழுப்பு அமிலங்கள் எல்லாம் கூடுதலாக இருக்கின்ற போது அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுவது சாதாரண ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் தயவு செய்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த மணி சின்னத்தை பெல் சைனை அமுழ்த்தி கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான உறவினை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.